வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சூப்பர் டெக் தமிழ் சேனல் அண்ட் நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துல விசிபிள் ஆகிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ரெண்டு அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா ரெண்டு டிஃபரெண்டான அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே ஒரு ஸ்கிரீன் லாக் அப்ளிகேஷன் தான். இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணிட்டு பிறகு உங்க மொபைல யாராலுமே ஓபன் பண்ணி பார்க்க முடியாது உங்களை தவிர. இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்ட பிறகு இந்த மாடல்லயும் அப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே பிளே ஸ்டோர்ல கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு அப்ளிகேஷனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ஸை எப்படி யூஸ் பண்றது அண்ட் இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போற ரெண்டு அப்ளிகேஷன்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மெம்பர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்க்ரீன் லாக் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லாக் அப்ளிகேஷன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 3 or 4 செகண்ட்ஸ் டிலே ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா அது கேட்குற எல்லா ஆக்சஸ் பர்மிஷனுக்கும் நீங்கள் அலோ கொடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. கீழே அதுக்கான ஆன்சர் வந்து உங்களை டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன கொஸ்டின் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். அதில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். நீங்கள் என்ன ஆன்சர் இப்போ டைப் பண்ணுறீங்களோ அந்த ஆன்சர் அப்போ டைப் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் தேவையான கொஸ்டினை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே என் நேம் டைப் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் லாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மொபைல் வந்து ஓப்பன் ஆகாது. ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இப்போ நம்ம பாஸ்வேர்டே செட் பண்ணல, இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காட்டும். நீங்கள் என்ன நம்பர் போட்டாலும் ஓப்பன் ஆகாது. நீங்கள் கரெக்டான நம்பர் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஆனால் இந்த பாஸ்வேர்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் உங்கள் மொபைல் ஆன் பண்ணும்போது என்ன டைம் இருக்கோ, அதாவது நீங்கள் இந்த பாஸ்வேர்டை இப்போது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது எக்ஸாக்டாக என்ன டைம் இருக்கோ அந்த டைமை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் மொபைல் அன்லாக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 11.00 அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 11.00 அப்படின்னு இருக்குது. அதை நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். 1100. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த டைமுக்கு உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டைமை மட்டும் கரெக்டாக நீங்கள் அங்கே டைப் பண்ணால் போதும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் உங்கள் மொபைலில் பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்க யாராச்சும் பார்த்து உங்கள் மொபைலில் அன்லாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் நீங்கள் வேறு மாதிரி தான் பாஸ்வேர்ட் போட வேண்டியது இருக்கும். அதை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லாட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் அது கெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்கன்ட்டு அவங்களால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த டைமை தான் பாஸ்வேர்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன். 11.01 அப்படின்ட்டு இருக்குது. அதை நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்கள் 1101 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண கொஸ்டின் வந்து இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் அங்கே என்ன ஆன்சர் டைப் பண்ணீங்களோ அந்த ஆன்சர் இங்கே டைப் பண்ணுங்கள். அந்த ஆன்சரை டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் செக்யூரிட்டி டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் டைம், பின் ப்ளஸ் கரண்ட் டைம், பின் ப்ளஸ் அவர் அப்படின்ட்டு இருக்கும். இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கரண்ட் டைம் அப்படின்றத தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் இதுதான். பின் ஜெனின் லாக்கர் ஸ்க்ரீன்
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஆப் லாக் ரொம்ப வித்தியாசமானது. அந்த ஆப் லாக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த ஆப் லாக்கை அவ்வளோ சீட்டில் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம். இதை வச்சிருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஆப் லாக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மெம்பர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, 4.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியான எம்பி தான். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் யுவர் லாக் ஸ்க்ரீன் ஸ்பீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் ஆக்சிஸை அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் கொடுத்துருங்க. ரைட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 4 பேஜஸ் வந்து விசிபிள் ஆகும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களை கொஸ்டின் சூஸ் பண்ண சொல்லும். பாருங்கள், ஃபேவரட் டீச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டியிருக்கு. நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணி நான் என்னுடைய ஃபேவரட் டீச்சரை டைப் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து மாறும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு என்ன கொஸ்டின் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் டாப் கார்னரில் டிக் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். பின் பாஸ்வேர்ட் என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் 240 அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன் பாருங்கள். 2404 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் செட்டிங் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் விசிபிள் ஆகி கன்ஃபார்ம் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த மாதிரி தான் உங்களுடைய பேஜ் வந்து விசிபிள் ஆகும். அதாவது நீங்கள் பாஸ்வேர்ட் போட வேண்டிய பேஜ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும் உங்கள் லாக் ஸ்க்ரீனில். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் எந்த பாஸ்வேர்டையும் போட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து எதுனா எந்த நம்பர் போய் விழுன்னு தெரியாது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் உங்கள் மொபைலில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய லாக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை போடணும். அதாவது நான் வந்து 2404 அப்படின்ற பாஸ்வேர்டை கொடுத்துருந்தேன். இதை எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த பாஸ்வேர்ட் போட்டாலும் உங்களுடைய கிளாக் வைஸில் தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றது இந்த வட்டத்துக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த வட்டத்தை ஒரு தடவை நான் கிளிக் பண்ணுறேன். 2 அப்படின்றது வந்து அங்கே செலக்ட் ஆகிடும் கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றத வந்து நான் செலக்ட் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அந்த பட்டனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 0 அப்படின்ற நம்பரை தான் போட்டிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4, திரும்பவும் 4 தான் நான் கொடுத்துருந்தேன். திரும்பவும் 4 இந்த ஆப்ஷனே கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணால் உங்கள் மொபைலை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதில் எந்த பாஸ்வேர்ட் போட்டால் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு தெரியாது. நீங்கள் தப்பாக ஒரு பின் நம்பர் போட்டால் கூட உங்கள் மொபைல் ஓப்பன் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் காண இந்த சூப்பர் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.